Hello, my name is Machas and Machis. எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். May this new year bring good health and peace into all our homes. So here is the startup and exhaust note of the RS457 2026 model in blue livery. Beer racer Marco Bezzecchi is going berserk at MotoGP 2025 season. 26 season is going to be all the more interesting. And let's root for Team Aprilia. It's time to be a racer. Let's listen to the exhaust note. 47.5 PS, 43.5 Newton meters. ஹலோ மேடம் மச்சாஸ் அண்ட் மச்சஸ் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டீனோ அண்ணா வந்துட்டார். நம்ம அப்ரிலியா மோட்டோப்ளெக்ஸ் ஹைதராபாத், இது குக்கட்பள்ளி ஒய் ஜங்ஷன் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கிற ஷோரூம் இது. ஸோ நம்ம சென்னையில் நம்ம சிட்டியில் எங்கே இருக்குன்றது நீங்கள் மோட்டோப்ளெக்ஸ் நீங்கள் லொக்கேட் பண்ணி அங்கே போய் விசிட் பண்ணலாம். புதிய 2026 RS457 மாடல் ப்ளூ கலருன்றது ஷோரூமில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவனிச்சிங்கனாக்கா இதில் ஆர்எஸ் அப்ரிலியான்றது ஒரு ரேசிங் லெகசி இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள். 54 வேர்ல்ட் டைட்டில்ஸ் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கிற ஒரு லெஜெண்ட்ரி பிராண்ட் இது. ஸோ இதில் RS V4ன்றது இவங்களோட ஃப்ளாக்ஷிப் மோட்டார் சைக்கிள். அண்ட் இதில் மோட்டோஜிபியில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ பெஸக்கி இந்த வாட்டி தூள் கலப்பினார். 2025 சீசனில் 3 இது ஜெயித்தாங்க போடியம்மு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்டு இப்போ 26 இதுக்கு இன்னும் கேரப் ஆகுறாங்க, இன்னும் அக்ரெசிவாக இதாகிறதுக்கு. அண்டு இந்த வண்டி லான்ச் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வண்டி கிடையாது. எஸ், R3 இருந்துச்சு, R3 இப்போ டிஸ்கண்டினியூ ஆகிடுது. MT-03 டிஸ்கண்டினியூ ஆகிடுது. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி ட்வின் சிலிண்டர் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷின்ன்றது ஆத்தென்டிக் சூப்பர் ஸ்போர்ட் மிஷின், 270 டிகிரி கிராங்க், அன்இவன் ஃபயரிங் ஆர்டர், கிரேசி பவர் அண்ட் டார்க் ஆஃபர் பண்ணுற ஒரு ஆத்தென்டிக் சூப்பர் ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு மிஷின் ஒரு மிட் ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா இந்த 4 to 5 lakhs ப்ரைஸ் ரேஞ்சில் எதுவுமே கிடையாது, ஒரு காம்படிஷனே கிடையாது இதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னாப்பிலே இது என்ஜாய் பண்ணுது. அதனால் இதில் என்ன முக்கியம், யாருக்காக இந்த வண்டி செய்யப்பட்டிருக்கிறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரி ரைடர்ஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ கலர்ன்றது இதில் அப்டேட் ஆகிருக்கு புதுசாக. இந்த DRS தான் எக்கச்சக்கமாக தெரியுது, ரொம்ப அழகாகவே தெரியுது. இதில் இந்த ப்ளூ கலரில் இன்னும் ஹைலைட் ஆகுது. ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் இன்னும் அந்த பிளாக் கலர் தான் அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் சைடு ப்ரொஃபைல் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியுது. டேங்க்கு, இந்த பேனல்ஸு எல்லாமே ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் பிளாக் ப்ளஸ் ரெட் கலர் லிவரியில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுக்குற டிசைன், இந்த RS457 இருக்கிற டிசைன் மேக்ஸ் இட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோட்டார் சைக்கிள். அன்டினபிள். அது R3 இருக்கட்டும், RC ஆல்ரெடி அட்டர் ஃப்ளாப்பு, அந்த டிசைன் யாருக்கும் பிடிக்கல, புதிய டிசைனுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் RS457க்கு இருக்கிற அழகுன்றது வந்திருப்பாட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ், விஷுவல் அப்பீல், இது 10 on 10, 100 out of 100 அதுக்கு மேலே கூட ஸ்கோர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அழகான மோட்டார் சைக்கிள் இது. சேம் நம்ம RS660 மிடில் வெயிட் ட்வின் சிலிண்டர் பைக் எது இருக்கோ அதே டிசைனை அப்படியே கொண்டாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி LED ஹெட்லாம்ப், LED DRS எல்லாம். ஸோ அது ஒரு கமெண்டபிள் ஜாப்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்கலாம் இங்கே பிளாக் கலர் கூட இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒயிட் கலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயிட் கலர் கூட நிறைய பேர் இஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. இது என்னோடய ஃபேவரட் கலர். இந்த பிளாக் கலருக்கு எக்கச்சக்கம் தாறுமாறு வேறு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாருங்கள் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது, செதுக்கி வச்ச ஒரு ஷில்பம் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்கிற மோட்டர் சைக்கிள். நானே டெம்ப்ட் ஆகிறேன் ஒன்று வாங்கிடலாமான்றது. எவ்ரி டைம் இதை ரிவ்யூ பண்ணுறப்போ ரொம்ப டெம்ப்ட் ஆகுங்க. அவ்வளோ ஒரு ரைடிங் ப்ளஷர் ஆஃபர் பண்ணுற வண்டி. எஸ், இதில் டீரிங் இஷ்யூஸ் வந்திருக்கு, இன்ஜின் இஷ்யூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதை அட்ரஸும் பண்ணியிருக்காங்க. இது 210, இது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வெர்ஷனு. இது கூட பார்க்க அழகாக தான் இருக்குது.
இனிஷியலில் நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கல, ஹெட்லாம்ப் டிசைனு. ஆனால் நான் சொல்கிறேன், வண்டி ஓட்டுறதுக்கு வேறு மாதிரிங்க. அசல் அடித்து தூக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸு. ட்வின் சிலிண்டரு, அந்த டார்க் டெலிவரி 457cc 457cc பேரலல் ட்வின்னு, 270 டிகிரி கிராங்க்கு, அனிமம் ஃபயரிங் ஆர்டர், 47.5 PS 43.5 Nm. அப்படின்னா டார்க் அண்ட் பவர் ஃபிகர் எப்போ பக்கத்தில் இருக்கோ, தட் மீன்ஸ் அவனுக்கு ஒரு ஃப்ளாட் டார்க் கர்வ்ன்றது கிடைக்குது. ஃப்ளாட் டார்க் கர்வ்னா எல்லா கியர்லையுமே உங்களுக்கு த்ராட்டில் சுற்றினா போதும், வண்டி அப்படியே லிஃப்ட் ஆஃப் ஆகிடும். அவ்வளோ ஒரு டார்க் இன்ஸ்டன்ட் பிக்கப்ன்றது ஆஃபர் பண்ணோம். ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலை போட்டுரும் நம்மளுக்கு. அப்படின்னா வில் ரெலிஷ் எவ்ரி ரைடு, வில் என்ஜாய் எவ்ரி ரைடு. இளையராஜா இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு கேட்க அப்படியே தேனா எப்படி இதாகுதோ, நம்மளுக்கு டேஸ்ட் ஆகுதோ, ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்க எவ்வளோ மெலோடிஸாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த வண்டி ஓட்ட நீங்கள் அவ்வளோ ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் நம்ம மெட்ராஸில் ஆல்ரெடி நிறைய பேர் ரேசர்ஸ் இருக்காங்க, ரேசிங் ட்ராக் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இதோட பொட்டென்ஷியல் எப்படியாப்பட்டதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் மாற்றங்கள் எல்லாம் பெரிய கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதில் மெயின் இது ஹைலைட் இன்ஜின் தான். பவர் டார்க் சொல்லியாச்சு ஆல்ரெடி. இதை இது சொன்னாக்கா உங்களுக்கு எல்இடி லைட்டிங் ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லணுன்னாக்கா எல்இடி லைட்டிங், எல்இடி டிஆர்எல்ஸு, யூஎஸ்டி ஃபோக்ஸு டு ஆஃபர் குட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல். எனக்கு தெரிஞ்சு 320mm டிஸ்க் ரோட்டர்னு நினைக்கிறேன். மேசிவ் டிஸ்க் ரோட்டர், சூப்பர் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல், லீவர் ஃபீல்ன்றது ஆஃபர் பண்ணுது. அண்டு ஸ்டீல் பிரேடட் லைன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிரம்போ டிஸ்கில் இது இந்தியன் சப்சிடரி பிரம்போ, இது பைப்ரே, அந்த டிஸ்க் பிரேக் ஆஃபர் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸுக்கு ஓகே. பின்னாடி கூட ஒரு டிஸ்க் பிரேக் இருக்குது, குட்டி டிஸ்க் பிரேக் இருக்குது. அண்ட் பின்னாடி நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அதனால் பெரிய பிரச்சனை கிடையாது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூரோ கிரிப் டயர்ஸ், ஸ்டீல் ரேடியல் டயர்ஸ், ப்ரோடார்க் எஸ்ஆர் டயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது இன்னொன்று மெயின் ஹைலைட்டு ட்வின் ஸ்பார் அலுமினியம் சாசி. இந்த ட்வின் ஸ்பார் அலுமினியம் சாசி வேறு யாருமே ஆஃபர் பண்ணல. ஸோ இந்த வண்டி தான் முதல் தடவை கொண்டாந்து விட்ருக்கு. ஸோ அது ஒரு மிகவும் பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அண்டு இதோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸு, இதோட ரைடிங் டைனமிக்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த சாசி தான். அது சப்போர்ட் பண்ணுறது இந்த மோனோ ஷாக்கு. அண்ட் இது பார்க்குறதுக்கு அலுமினியம் ஸ்விங்காம் மாதிரி இருக்குது, ஆனால் அலுமினியம் ஸ்விங்காம் கிடையாது. இது ப்ரெஸ்டு ஸ்டீல் ஸ்விங்காம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கூட எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியல. ஃபுட் பிளேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் கொடுக்கல, பார்க்கலாம். இது மாஸ் சென்ட்ரலைசேஷன் ஹைலைட் பண்ணுறதுக்கு, ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேலன்ஸு, கண்ட்ரோல் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளிக்கபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செயின் ட்ரைவு இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல, நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கு. அண்டு இங்கேருந்து டேங்க் வியூ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. இது டேஷ். ஸோ டேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கலர் டிஎஃப்டி. இது கூட இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்பவே நல்லா இதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் லே அவுட்ஸ் வரும். ட்ரிப் டீட்டெயில்ஸு, சர்வீஸ் டீட்டெயில்ஸு, லேப் டைமரு, மியூசிக் கண்ட்ரோல், ஃபோன் கண்ட்ரோல், நேவிகேஷனு, அண்ட் நம்ம ஸ்டாட்டிக் இது ரெகுலர் ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டரோட வருது. இது ஸ்பீடோமீட்டரு, இங்கே ஃபியூல் கேஜ் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது. இங்கே ட்ராக்ஷன் ஏடிசின்னு அப்ரிலியா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல் 2ல் இருக்குது. ரைடிங் மோட் நம்ம ஸ்போர்ட்டில் வச்சுருக்கோம். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் நியூட்ரலில் இருக்குது. ஸோ இது நம்ம மாட்டினோம்னாக்கா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மோட் மாறும். ஈக்கோ, ரெயின், ஸ்போர்ட். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட் மோடில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அது நீங்கள் இந்த பட்டன் டவுன் ஆரோ பட்டன் அமுத்துனீங்கன்னா, அப் ஆரோ பட்டன் வந்து ஏடிசி லெவல் 3னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் இன்ட்ரூஷன், எக்ஸஸ் வீல் ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ணோம். 2ல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட இன்ட்ரூஷன், 1ல் இன்னுமே கம்மியாக இருக்கும். இல்லாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக டிசேபிள் கூட பண்ணிடலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது டிசேபிள் பண்ணிவிட்டு ஓட்டாதீங்க. ஏன்னா நல்ல டார்க் டெலிவரி, நல்ல பவர் 2ல் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது வண்டியோட கன்சோல் பற்றி இங்கே பாருங்கள். 54 வேர்ல்ட் டைட்டில்ஸ்ன்றது கீழே நல்லா இருக்குது. இன்டிகிரேட்டட் இது ஸ்டார்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுக்கல, அது ஒரு விஷயம். செப்பரேட்டாக ஆக்சஸரி வாங்கணும். ஹைவிங் ஃப்ளாஷர் இருக்குது. ஸோ இது வண்டியோட ஓவர் வியூ. ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4.5 lakhsங்க எக்ஸ்ஷோரூமு. உங்கள் சென்னையில் என்ன ப்ரைஸ்ன்றது தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் ஆன் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேக்ஸ் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. அதனால் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது.
சென்னையில் டேக்ஸ் ஸ்லாப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் நியரஸ்ட் ஷோரூமை இது காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு. 4.5 lakhsன்னு ஈஸியாக above 5 lakhs போய்டுங்க வித் டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸு. ஸோ இந்த வண்டி, இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வண்டியை பற்றி உங்களோட இது நான் இப்போ R3 கூட இல்லாதொட்டு நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அந்த அப்ரிலியாவோட ரேசிங் டிஎன்ஏ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னாக்கா இந்த வண்டி தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ரைடிங் பாஸ்டரில் நல்ல டார்க்கி மோட்டார் சைக்கிள், ஒரு பீஃப்ட் அப் மசில் பைக் ஃபீல் வேணும்னாக்கா இது கூட ஒரு வித்தியாசமான பைக். இந்த மாதிரி வேறு பைக் கிடையவே கிடையாது. ஸோ இது கூட நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். இதுக்கும் ஆல்மோஸ்ட் 50,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ திஸ் மேக்ஸ் மச் மோர் சென்ஸ். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ரைட் அண்ட் லுக்ஸு கூட பார்க்க ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கலாக இது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது அஃப்கோர்ஸ் ட்ராக்கில் ஓட்டுறவங்க சூப்பர் ஸ்போர்ட் லெவல்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இது நீங்கள் டே டு டே யூசேஜில் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வண்டி மட்டும் என்னோடய ஃபேவரெட்டு. அண்ட் இன்னொன்று ஒரு சேட் நியூஸ் என்ன, ஒயிட் கலர் இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒயிட் கலர் வராதுன்றாங்க. பின்ன நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வரணும், அதை ரீட்டைன் பண்ணுங்கன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போதைக்கு நியூஸ் என்னன்னாக்கா இந்த ப்ளூ கலர் வந்து ஒயிட் கலரை டிஸ்கண்டினியூ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜிபி கலர் மட்டும் வரும். இன்னொரு கலர் இருக்குது, ஒரு மாதிரி நியான் கலரு, அது கூட வந்தப்போ நான் ஃபீச்சர் பண்ணுறேன். பாருங்கள், எக்கச்சக்க அவார்ட்ஸு இது ஆல்ரெடி இது ஜெயிச்சிருச்சு. மோட்டர் சைக்கிள் இது டாப் கியர் இந்தியா, டிஎம்பிஹெச்பி, ப்ரெஸ்டீஜியஸ் இந்தியன் மோட்டர் சைக்கிள் ஆஃப் தி இயர், ஐமோடினா இந்தியன் மோட்டர் சைக்கிள் ஆஃப் தி இயர், மோட்டரிங் வேர்ல்டு மோட்டர் சைக்கிள் ஆஃப் தி இயர், ஆட்டோ கார் இந்தியா, எல்லாம் மோஸ்ட் அவார்டட் பைக்காக இருக்குது. அங்கே தான் பார்க்குறீங்க. ஜான் அப்ரஹாம் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. எனிவே அவர் ஒரு நல்ல பைக் எந்தூசியாஸ்ட். எல்லா பைக் இது அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸிங்கில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது பைக் கன்சிடர் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதே இங்கிலீஷ் சேனல்லே நீங்கள் சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சீக்கிரத்தில் 1 million கிராஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நான் டெய்லி வீக்லி உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் 1 million கிராஸ் ஆன பாட்டு வீக்லி தமிழுக்கு ஒரு லைவ் செஷன் நான் கண்டிப்பாக Q&A வைப்பேன். அது என்னோடய ப்ராமிஸு. ஆனால் 1 million கிராஸ் பண்ண வேண்டியது உங்களோட இது ஈஸி. ஏன்னா ஆல்மோஸ்ட் 8,60,000 மேலே இருக்கும். நம்ம நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட போதும். ஈஸியாக நம்ம 5,000 சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஒரு தமிழனை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஒரு தமிழனை சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா 3 லாங்குவேஜில் பண்ணுறது வீடியோ அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம தமிழ் மக்களுக்காக நான் பண்ணுறேன். இந்த எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக 1 million கிராஸ் பண்ணுவோம். அது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். மறுபடி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்போ வரைக்கும் டேக் கேர், காட் பிளஸ் அண்ட் ரைட் சேஃப்.